சங்கீதத்தின் புஸ்தகம் 146 அதிகாரம் 5வது வசனம் முதல் 9ஆம் வசனம் வரையும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். 6வது வசனம், அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர், அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். 7வது வசனத்தில், அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறவர். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவனாக இருக்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யார் யார் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களை எல்லாருமே பாக்கியவான்கள் என்று அழைக்கிறோம். எப்பொழுது எல்லா மனுஷர்களால் நாம் ஒதுக்கப்படுகிறோமோ, இப்பொழுது முதலாவது பாயிண்ட் நம்ம பார்ப்போமானால், தேவனாகிய கர்த்தர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். 2 விஷயம் இருக்கிறது. ஒன்று, மனுஷர்களாலே ஒதுக்கப்படும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அதில் நியாயம் செய்கிறார். 2வதாக, தேவனால் ஒதுக்கப்படும் பொழுது அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்ற இந்த 2 காரியங்களிலும் இந்த ஒதுக்கப்பட்ட இந்த சம்பவத்தில் இருந்து நாம் வேதத்தில் இருந்து நாம் பார்க்க போகிறோம். அநேக நேரங்கள்ல சமுதாயத்தின் மூலமாக ஒடுக்கப்படுகிற அனுபவங்கள் இருக்கிறது. அநேக நேரங்கள்ல குடும்பத்தின் மூலமாகவே, குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலமாகவே ஒடுக்கப்படுகிற ஒரு அனுபவம் உண்டு. அது மாத்திரமில்லாமல் உற்றார் உறவினர்களுக்கு மத்தியிலே வேண்டாம் என்று தள்ளி ஒதுக்கக்கூடிய ஒரு நிலைமையும் உண்டு. ஏனென்றால் பணம் இருக்கிற வரைக்கும் தான் உற்றார் உறவினர்கள் கூட இருப்பார்கள். பணம் இல்லை என்றால் நாம் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையில்தான் இருப்போம். எத்தனை சொந்தம் இருந்தாலும் சரி, எத்தனை பந்தங்கள் இருந்தாலும் சரி, ஆனால் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய தேவைகள் இல்லாமல் போகும் பொழுது இருக்கிற வரைக்கும் தான் கூட உலகம் இருக்கும். இல்லாத பொழுது நாம் ஒதுக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டவர்களாய் காணப்படுவோம். அதே நேரத்தில் நாம் ஒதுக்கப்படும் பொழுது தவறே செய்திருக்க மாட்டோம், தப்பே செய்திருக்க மாட்டோம். ஆனால் சில மனிதர்கள் அவர்களுடைய இருதயத்திலே பல நாட்களாகவே என்ன பண்ணுவார்கள் என்றால், இவர்களை எப்படியாவது இவர்களை நம்மை விட்டு ஒதுக்கிவிட வேண்டும், இவர்களை புறக்கணித்து விட வேண்டும், இவர்களை தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்துக் கொண்டிருப்பார்கள். யோசேப்புடைய வாழ்க்கையில நம்ம பார்ப்போமானால், சகோதரர்களுக்கு மத்தியிலேயே யோசேப்பு என்ன பண்றாங்க? ஒதுக்குறாங்க. ஏனென்றால் அவர் காண்கிற சொப்பனங்களை தேவன் அப்படியாக நிறைவேற்றி கொண்டு வருகிறதை கண்டு குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலமாகவே யோசேப்பு ஒதுக்கப்படுகிறார். ஆனால் தேவனாகிய கர்த்தர் யோசேப்புக்கு என்ன செய்கிறார்? நியாயம் செய்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம பார்ப்போமானால், யோசேப்பு சகோதரர்களுக்கு மத்தியில அவர் எவ்வளவோ ஒதுக்கப்பட்ட பொழுது, அவரை குழியில தூக்கி போடும் பொழுது கூட அவர் எதை குறித்தும் கவலைப்படவில்லை. ஏனென்றால் கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். யோசேப்போடு கூட கர்த்தர் உடன் இருக்கிறபடியினாலே அவர் எகிப்திலே அவர் கொண்டு போகப்பட்டு சிறையில செய்யாத தவறுக்கு சிறையில அடைக்கப்பட்டு அவர் மீண்டுமாக அவர் ஒரு நேரம் வருகிறது. அப்பொழுது ராஜாவுடைய சொப்பனத்துக்கு பதில் சொல்லும் பொழுது ராஜாவுக்கு கீழே உள்ள ஒரு ஸ்தானத்துல அவர் வருகிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில இது நடக்கும் பொழுது எகிப்திலே
எகிப்து தேசத்தில் பஞ்சம் வரப்போகிறது. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் பஞ்சத்தின் மத்தியிலே அந்த தேசத்தில் இருக்கிற ராஜாவுக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் அந்த ராஜாவுக்கு அந்த சொப்பனம் தெரியவில்லை. இதை யோசேப்பை குறித்து அந்த சொப்பனத்துக்கு பதில் கொடுக்கும் பொழுது யோசேப்பை அந்த தேசத்திற்கு அதிகாரியாக ஆக்கினார். தேவனாகிய கர்த்தர் அவர்கள் குடும்ப வாழ்க்கையிலேயே யோசேப்பை வேறு பிரித்திருக்கிறார். யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி கொண்டிருக்கிறார். அந்த தேசத்துல யோசேப்பை போனது நிமித்தமாய் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஒரு காலம் வருகிறது, கானான் தேசத்துக்குள்ள பஞ்சம் வருகிறது. பஞ்சம் வரும் பொழுது இங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் அங்கு போகும் பொழுது யோசேப்பு கண்ட சொப்பனம் அந்த இடத்திலே அப்படியாக நிறைவேற்றியது. ஆதியாகமம் 37வது அதிகாரத்திலே நம்ம வாசித்து பார்ப்போமானால் அப்பொழுது யோசேப்புக்கு 17 வயதில் இருக்கு. இவர் சொப்பனம் காண்கிறார். ஆனாலும் அந்த சொப்பனத்தை இவர்கள் நம்பவில்லை. ஏனென்றால் நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை வணங்கணுமா அப்படின்னு சொல்லி சகோதரர்களுக்கு மத்தியில் அது காணப்பட்டது. அப்பொழுது இந்த சம்பவம் ஆதியாகமம் கடைசி அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் யோசேப்பு தலை உயர்த்தப்பட்டது. ஹல்லேலூயா. யோசேப்பு தேவன் நினைத்தருளினபடியினால் யோசேப்புக்கு தேவன் நியாயம் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒடுக்கப்படுகிறார்களா, தேவனாகிய கர்த்தர் நியாயம் செய்கிறவராய் இருப்பார். ஏனெனில் தேவனோடு கூட ஒருவன் சஞ்சரிக்கும் பொழுது, தேவனோடு கூட ஒருவன் இருக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளையாய் நாம் இருக்கும் பொழுது நமக்கு ஒன்று என்றால் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் நமக்காக இறங்கி நமக்காக வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார். ஒடுக்கப்படுகிற நமக்காக அவர் நியாயம் செய்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அநேக நேரங்கள்ல நம் தேவனை சார்ந்திராமல் தேவனை விட்டு விலகும் பொழுது, மனுஷர்களை நாம் சார்ந்திருக்கும் பொழுது மனுஷர்கள் செய்வேன் என்று சொல்லுவார்கள். ஆனாலும் அவர்கள் சொன்னதை நிறைவேற்ற முடியாத மனிதர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் எடுத்துக்கொள்வோம். ஏசாயாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை என்ன பண்ணணுமா? விட்டு விடணும். ஏனென்றால் அவர்கள் சொல்லுவார்கள், நான் உனக்கு செய்வேன், இதை செய்வேன், அதை செய்வேன் சொல்லுவார்கள். ஆனாலும் கடைசி நேரத்தில் அவர்கள் என்ன பண்ணிடுவாங்க? செய்யாமல் போய் விடுவார்கள். அநேக நேரங்கள்ல நம் மனிதர்களை நம்பி போகிறதுனால் அநேக மோசங்களை நாம் என்ன பண்ண வரதா இருக்கு, சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. நாம் எப்பொழுதுமே மனிதர்களை சார்ந்திருக்கிறவர்களாக அல்லாமல் நாம் கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுது தேவனை கண்டடையக்கூடிய அந்த நேரத்திலே நாம் தேவனை கண்டடையும் பொழுது நமக்காக அவர் இறங்கி வழக்காடக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 11வது வசனம் வரைக்கும் நாம் இப்பொழுது வாசித்து பார்ப்போம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இருந்து வாசிக்கிறேன். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே நம்ம என்ன பண்ணணுமா? அவரை தேடணும். அவரை தேடும் பொழுது அவர் சமீபமா இறங்கி வருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். 7வது வசனம் சொல்லுகிறது, 7வது வசனத்தில், துன்மார்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். நம் தேவன் மன்னிக்கிற தேவன். துன்மார்க்கத்தில் இருந்தும் அநியாயத்தில் இருந்தும் மனம் திரும்புகள் என்று தேவன் சொல்லுகிறார். அப்படி மனம் திரும்புகிற பட்சத்திலே தேவன் அவர்களை மன்னிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று
கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக நேரங்கள்ல நம்முடைய நினைவுகள் சொல்லுவாங்களே, நம்முடைய நினைப்பு பொழப்ப கெடுக்கும். நம்ம ஒண்ணு நினைப்போம், நடக்கிறது ஒண்ணா இருக்கும். அப்போ தேவனுடைய நினைவுகள் என்ன என்பதை நாம் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுக்கு ஒத்தாக இருக்கிறதா இல்லையா, அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள். நீங்க போறீங்களே ஒரு வழியில, அந்த வழிகள் கூட என்னவா இருக்கு, நான் காட்டுகிற வழி அல்ல, நீங்களா டிசைட் பண்ணி நீங்களா ஓடிக்கொண்டிருக்கிற வழியாக அந்த வழி இருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்லுகிறார், உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அவருடைய நினைவுகள் எல்லாவற்றிலும் உயர்ந்ததாக அது காணப்படுகிறது. அப்படி என்றால் தேவனை நாம் கண்டடையத்தக்க சமயத்தில் என்ன பண்ணணும், அவரை நாம் தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதத்தின் புஸ்தகம் 71ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், சங்கீதம் 71ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. இன்றைக்கு ரட்சிப்பு எங்க இருந்து வருகிறது? தேவனிடத்தில் இருந்து நமக்கு ரட்சிப்பு வருகிறது. அப்போ அவர்தான் நம்முடைய கண்மலை, அவர்தான் நம்முடைய கோட்டை, அவர்தான் நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் இரும் என்றால், ஆண்டவரே நான் எப்பெல்லாம் உங்க சமூகத்துக்கு ஓடி வரணும் அப்பெல்லாம் என் முன்னாடி நீங்க வந்து நில்லுங்கப்பா. எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு எங்களை ரட்சிப்பின் பாதையில நடத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து நடத்துங்க. நீங்க தான் எங்க கோட்டை, நீங்க தான் எங்க கண்மலை, நீங்க தான் எங்களுக்கு துருகமா இருந்து எல்லா சூழ்நிலைகளும் நீர்தான் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அவருடைய சமூகத்தை என்ன பண்ணணுமா, தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சில நேரங்களிலே துக்கம் அடைகிறார். ஏனென்றால் ஏசாயாவின் புஸ்தகத்தில் நாம் 29ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே இருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போமானால், ஏசாயாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இருந்து நான் வாசிக்கிறேன். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அப்படி என்றால் இருதயத்தில் இருந்து தேவனை கனம் பண்ணவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. தங்களுடைய வாயினாலே என்னிடத்திலே சேர்ந்து தங்கள் இருதயத்தின் தங்கள் உதடுகளினாலே என்ன பண்றாங்களாம், தேவனை அவர்கள் கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருக்க வேண்டும். மனுஷர்கள் சொல்லுகிறார்கள் என்று நாம் கர்த்தரை ஆராதிக்க கூடாது. கர்த்தரை நாம் ஆராதிக்கிறவர்களாய் இருந்தால் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது எந்த நேரமும் நம்ம எங்க போனாலும் எங்க வந்தாலும் அவருடைய துதி, அவர் செய்த நன்மைகளை குறித்து நாம் பேசுவோம், அவர் செய்த அற்புதங்களை குறித்து நாம் பேசுவோம், அவர் செய்திருக்கிற நன்மைகளை குறித்து நாம் என்ன பண்ணுவோம், துதிப்போம், மற்றவர்களிடத்தில் இதை குறித்து பேசுவோம். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் இந்த இடத்துல சொல்லுகிறார், உங்க வாயினாலே என்னிடத்திலே சேர்ந்து உங்க உதடுகளினால் மாத்திரம்தான் என்ன பண்றீங்க, கனப்படுத்துறீங்களே தவிர உங்களுடைய இருதயத்தில் இருந்து கனப்படுத்தவில்லை.
இருதயத்தில் இருந்து தேவனை நாம் கனப்படுத்துகிறவர்களாக இருக்க. ஏனென்றால் அவர் கண்டடைய தக்க சமயத்திலே நமக்கு தோன்றுகிற தேவன், எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் அவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாம் தேவனை எப்பொழுதும் நாம் என்ன பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும்? தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 14வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கேட்டு அவர்களுடைய விவேகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஞானி என்று இருக்கிறவர்களுடைய ஞானம் என்னவாயிடுமா? கெட்டு போயிடும். விவேகிகளா இருக்கிறவர்களுடைய விவேகம் என்ன பண்ணிடுமா? மறைந்து போயிடும். அப்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 15வது வசனத்திலே, தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு, தேவனுடைய ஆலோசனை அல்ல, மனிதர்களுடைய ஆலோசனை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒளித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ. தேவன் பார்ப்பாரா? யார் என்ன பார்க்க போறாங்க, யார் என்ன சொல்ல போறாங்க, யார் என்ன செய்ய போறாங்க என்று சொல்லுகிறவர்களுக்கு தேவனுக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவருடைய கண்கள் எல்லாவற்றையும் நோக்கி கொண்டிருக்கிறது. எல்லார் மீதும் அவருடைய கண்கள் என்னவாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது? நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல 16வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆம், நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள், குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ? உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினது இல்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினதை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்ல தகுமோ? ஆண்டவர் நம்மை என்ன பண்ணியிருக்கிறார்? உண்டாக்கி இருக்கிறார். ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். நம்ம யாருமே உண்டாக்கல, நம்ம யாருமே உருவாக்கலன்னு சொல்ல முடியுமா? தாயின் கருவிலே உருவாக முன்னுமே அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும்? அப்படிப்பட்டவருக்கு நாம் எப்படி ஆராதனை செய்ய வேண்டும்? அப்படிப்பட்டவரை குறித்து நாம் எப்படி எல்லார் இடங்களிலும் பேச வேண்டும்? தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளை குறித்து நாம் மற்றவர்களிடத்தில் என்ன பண்ண வேண்டுமா? பேச வேண்டும். இன்றைக்கு விசேஷ விதமாய் என்னுடைய சாட்சியை வரக்கூடிய வேத பகுதியில் இருந்து நான் எடுத்து சொல்லுவேன். கர்த்தர் என்னை எப்படி ரட்சிப்பின் பாதையிலே அவர் நடத்தி இருக்கிறார், இம்மட்டுமாய் அவர் எப்படி என்னை நடத்தி கொண்டு வந்தார், இன்றைக்கு ஆண்டவருக்காக எழும்பக்கூடியவனாக எப்படி மாற்றி இருக்கிறார் என்பதை உங்கள் மத்தியிலே வருகிற வேத வசனத்தில் இருந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏனென்றால் நாம் துதிக்கிற துதி உள்ளத்தின் ஆழத்தில இருந்து தேவனை என்ன பண்ணணுமா? மகிமைப்படுத்தணும். முழு உள்ளத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு கூட நாம் கர்த்தரை என்ன பண்ண வேண்டும்? துதிக்க வேண்டும். கர்த்தரை நாம் சோத்தரிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை உலகம் எங்கிலுமாக நாம் என்ன பண்ண வேண்டும்? மகிமைப்படுத்த கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், எரேமியா 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் யார் என்று வேதம் சொல்லுகிறது? சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது யாராலும் அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை விட்டு விலகி போகிற மனுஷர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் அவர்கள் மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறபடினாலதான் கர்த்தரை விட்டு விலகி போகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஒரு மனுஷன் கர்த்தரை நம்பி இருக்கிறான் என்றால் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நாம் மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல்
கர்த்தரை மாத்திரம் நாம் சார்ந்து வாழும் பொழுது கர்த்தர் நம்முடைய தலையை அவர் உயர்த்துவார். கர்த்தர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை விசாரிக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது, இது ஒதுக்கப்பட்டவர்களுக்கு, தேவனால் ஒதுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் கிடைக்காது, நியாய தீர்ப்பு உண்டு. மனுஷனால் ஒதுக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்கிறார். ஆனால் தேவனால் ஒதுக்கப்படும் பொழுது தேவனிடத்தில் இருந்து நியாய தீர்ப்பு உண்டாகும். வேதத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்போமானால் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3 வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழி மறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். யார் வைத்திருக்க? ஆண்டவர் சொல்லுகிறார், அமலேக்கு அவர்கள் வழி மறித்த செய்கையை மனதில் நான் வைத்திருக்கிறேன்ப்பா. இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். சாமுவேல் வந்து இங்க சவுலிடத்திலே சொல்லுகிறார். சாமுவேல் வந்து சவுலிடத்திலே சொல்லுகிறார், சவுல் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். இப்பொழுதும் சாமுவேல் போய் சவுலிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நீ என்ன பண்ணு, கேள். கர்த்தருடைய வார்த்தையை கேள். அமலேக்கு இப்படி எகிப்திலிருந்து நம்முடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாகி வரும் பொழுது அவன் வழியை மறைத்தான் அல்லவா? அவனுடைய இது எல்லாம் என் நினைவில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வைத்திருக்கிறேன். அவர்களுடைய எல்லாரையும் நீ என்ன பண்ணு, கொன்று போடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்ததாக நாம் வாசித்து பார்ப்போமானால் 7வது வசனத்தில் இருந்து 12ஆம் வசனம் வரைக்கும், அப்பொழுது சவுல் அவிலா துவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோட பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டான். எல்லாரையும் என்ன பண்ணு, கொன்று போடுன்னு சொல்றார். ஆனா இந்த இடத்துல அமலேக்கியன் ராஜாவாகிய ஆகாக என்ன பண்ணிட்டாரு, உயிரோட பிடித்துட்டான். அடுத்தது சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல், இப்போ சவுல் ராஜாவாக இருக்கிறதுனால அவருடைய இருதயத்தில் என்னவா இருக்கு, கொஞ்சம் மேட்டின்மை அதிகமாயிடுச்சு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஜனங்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி இவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ராஜாவை காப்பாத்துறாரு. ஆடு மாடுகள்ல முதல் தரமா இருக்கிறத என்ன பண்றாரு, அவரு காப்பாத்துறாரு. இது ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படியா இருக்கும், நலமானதா இருக்குமா? இது ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாங்கனதா இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல மற்ற நலமானதை எல்லாவற்றையும் என்ன பண்ணல, அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து எதெல்லாம் வேண்டாமோ அதை எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாரு, கொன்று போட்டார். என்று அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. 10வது வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது. ஆண்டவர் ரொம்ப மன வேதனைப்படுறார். என்ன வேதனைப்படுறாரு?
11வது வசனத்திலே, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஜனங்கள் எல்லாம் எனக்கு ஒரு ராஜா வேணும், எனக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. சாமுவேல் போய் தேவனிடத்துல கெஞ்சினாரு. ஆனாலும் ஜனங்களுடைய இருதயத்திற்காக தேவனாகிய கர்த்தர் ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். அந்த ராஜா தான் சவுல். இப்படிப்பட்ட ராஜா சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாய் வந்த விளைவு என்னன்னா, 12வது வசனத்துல, மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். இதுல முதற் பகுதியை மாத்திரம் நம்ம வாசிப்போம். அடுத்தது 13வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்து பார்ப்போம். ஆனால் சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? எல்லாவற்றையும் கொன்று போடுன்னு சொன்னாரு. ஆனா இங்க சவுல் சொல்றது என்ன? கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். பொய், ஒரு பொய், ஒரு அவனுடைய ராஜ பதவியே இழக்கக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது. இன்றைக்கு சாதாரணமாக பொய் பேசி விடுகிறாங்க. இன்றைக்கு அநேக பொய்கள் நம்முடைய குடும்ப வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணி விடுகிறது? தடுத்து விடுகிறது. இந்த இடத்துல எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். யார் சொல்லுகிறார் இந்த இடத்துல? சவுல் சொல்லுகிறார். அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். 16வது வசனம், அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்ச விடும். ஆண்டவர் சாமுவேல் இடத்துல சொன்னது என்ன காரியத்தை சொன்னாரோ அதை தான் சவுல் இடத்துல போய் சொல்லி இருக்கிறார். இப்போ ஜனங்க சொன்னாங்க, இதெல்லாவற்றையும் தப்ப விட சொன்னாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? தேவன் சொன்ன வார்த்தை என்ன? மனிதர்களுடைய பேச்சை கேட்டு, இன்றைக்கு மனிதனுடைய பேச்சை கேட்டது நிமித்தமாக சவுல் தன்னுடைய ராஜ பதவியை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இங்கு காணப்படுகிறது. அதற்கு 16வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடு சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி திரு மட்டும் அவர்களோட யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு என்ன பண்ணிட்ட? பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். சாமுவேல் கேட்கிறார், நீ கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்கரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். கர்த்தர் பலியிட ஆடு மாடுகளை கேட்டாரா? அவர் சொன்னது என்ன? போய் கொன்று எல்லாவற்றையும் கொன்று வாங்க தானே சொன்னாரு. அப்ப இவங்க இருதயத்துல நினைக்கிறது ஒண்ணு, கர்த்தர் சொல்லிட்டாரு, கர்த்தர் செஞ்சிட்டாரு, கர்த்தர் சொல்லாத அவர் என்ன சொன்னார் அதை மாத்திரம் நீ என்ன பண்ணணும்? செய்யணும். தேவன் சொல்லாததை எல்லாம் நீ செய்து என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ என்ன பண்ணாம இருக்கிற? கீழ்ப்படியாமல் போய்விட்டாய்.
இந்த 23வது வசனத்துல என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிர ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். ஹல்லேலூயா. தேவனிடத்துல தேவனால் ஒதுக்கப்படுகிறவர்களாய் இருந்தால் நியாய தீர்ப்பு நாளிலே போய் நிற்க வேண்டியவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் சவுல். ஆனால் இன்று அந்த சவுலுக்குள்ளாக அவர் எப்படிப்பட்ட இடத்திலிருந்து வந்தார் என்பதை அவர் உணராமல் தான் ராஜாவாகி விட்டேன் என்று சொல்லி ராஜா ஆனாலும் கூட தேவன் தான் ராஜாவை ஆக்கி இருக்கிறார் என்பதை இருதயத்திலே நினையாமல் போய்விட்டார். ஏனென்றால் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என்னுடைய வழிகள் அல்ல. கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய வழிகளிலே நடக்கும் பொழுதுதான், ஒடுக்கப்படுகிற பொழுது தேவன் நியாயத்தை அவர் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். ஜனங்களுக்கு மத்தியிலே நாம் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்து ஜனங்கள் நம்மை ஒதுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நியாயம் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஒதுக்கப்படுகிற காரியத்திலே 2 காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒன்று, மனுஷனால் ஒதுக்கப்படும் பொழுது தேவன் நமக்கு நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார். 2வதாக, தேவனால் ஒதுக்கப்படும் பொழுது தேவன் அவர் நீதியை செய்கிற தேவன். நியாய தீர்ப்பிலே அவர்கள் காணப்படுவார்கள். ஹல்லேலூயா.